நாங்க காடிவாடியில டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் 300 ஷிம்லால ரைட் பண்ணோம். ஸோ இந்த வண்டி தான் இப்போதைக்கும் டிவிஎஸ் ரேஞ்சிலே வச்சு செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல்ங்க. R3 அப்புறம் செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல். ஏன்னா புது 299.1 cc லிக்விட் கூல்ட் டிவைஸ் சீட்டை போட்டுருக்கிற என்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த என்ஜின் 36 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, 28 நியூட்டன் மீட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸை நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஸோ மெயினான விஷயங்கள் என்ன சொல்லுவேன்னா, மொத்தம் 3 வேரியன்ட்ஸ், ப்ரைஸஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏர்லியாக நான் சொல்கிறேன், ப்ரைஸஸ் வந்து செம்ம. ஏன்னா 1,99,000 2,29,000 வரைக்கும் மிட்ஸ்பெக் வேரியன்ட் பேர் டாப்பு. அது வந்து ப்ரைஸ் வந்து 2,14,000. டாப் அண்ட் பிடிஓவோடது 2,29,000. பெஸ்ட் கலர்னு கேட்டிங்கன்னா வைப்பர் க்ரீன் வந்து பிடிஓவில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த வண்டியில் ஸ்டாண்டர்டாகவே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மெயினாக நம்ம டிசைன் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஏடிவி ஸ்டான்ஸ் கிடைக்குது. ரொம்ப ஸ்லீக்கான ஸ்லெண்டரான ஒரு லுக் கொடுக்குது. பைக் வந்து ரொம்ப ஒரு இன்டிமிடேட்டிங்கான ஒரு ஃபீல் கொடுக்கல. பேர் இன் மைண்ட், இந்த வண்டி ஒரு அட்வென்ச்சர் டூரர், இது வந்து ஒரு ஹார்ட் கோர் ஆஃப் ரோடர் வந்து கிடையாது. இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து அதை மீன் பண்ணியிருக்கு. ஸோ எவ்ரிடே யூசபிலிட்டி செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இந்த வண்டி செட் ஆகும். எவ்ரிடே யூசபிலிட்டி ப்ளஸ் வீக்கெண்ட் டோரிங்க்கு வந்து செட் ஆகும் ப்ராப்பராக. அது மட்டும் இல்லாமல் மைல்டு ஆஃப் ரோடிங் கண்டிஷன்ஸ்க்கும் ஓரளவுக்கு மீடியம் ஆஃப் ரோடிங் கண்டிஷன்ஸ்க்கும் வந்து இந்த வண்டி நல்லா போய்க்கலாம். ஏன்னா ஷிம்லாவில் நாங்கள் மோஸ்ட்லி ஸ்பெண்ட் பண்ணது வந்து நல்லா மவுண்டன் ரோட்ஸு, நல்லா கர்வியான ரோட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ரோட் ட்ரையல்ஸு. ஸோ இதான் வந்து மெயினாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், பெஸ்ட் யூஸ் வந்து நீங்கள் அட்வென்ச்சர் டூராக யூஸ் பண்ணலாம், எவ்ரிடே யூஸபிலிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இந்த வண்டியில் சீட் நம்ம பார்த்தோன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, சீட்டோட ரைடர் பொசிஷனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கர்வியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கர்வியாக வந்து சீட் இருக்கிறதுனால வந்து நீங்கள் ஒரு 5'5" to 5'8" இருக்கீங்கன்னா டிப்டோயிங் பண்ணுவீங்க கண்டிப்பாக. பட் அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து 2 காலை ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ணி யூட்டன் போட்டிருக்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் பண்ணலாம். ப்ளஸ் இந்த வண்டி கர்ப் வெயிட் வந்து 180 kilograms தான், ரொம்ப அதிகமான கர்ப் வெயிட்டும் கிடையாது. ஸோ ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் டிப்டோயிங் பண்ணாலும், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரைடராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது இன்டிமிடேட்டிங்காக இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து 835 mm. சீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் ஆக்சுவலி. ஸோ பல மணி நேரம். ஸோ அதுவும் இல்லாமல் மோசமான ஹார்ஷான ரோட்ஸில். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகேப்பா? க்ரிப்பிங் லெவல்ஸும் வந்து நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து ஸ்டாண்டப் பொசிஷனில் ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ஸும் கொடுக்குது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. நல்லா வைடான டாலான ஹேண்டில் பார். அதே மாதிரி ஃபுட் பெக்ஸோட பொசிஷனிங் வந்து பார்த்திங்கன்னா மிடில் செட் ஃபுட் பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் நைஸ். ஸோ நல்ல கம்ஃபர்ட் ஃபேக்டர் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ஸ்போர்ட்டியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் சஸ்பென்ஷன். ஏன்னா 41 mm அப்சைட் டவுன் ஃப்ரண்ட் ஃபோர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து 3 ஷாக் கொடுத்துருக்காங்க. பிடிஓவில் மட்டும்தான் வந்து ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் கம்ப்ரெஷன் ரீமோட் ரெண்டுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கிளிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் நைஸ். சஸ்பென்ஷன் வந்து அடாப்ட் பண்ணிக்குதுங்க. நம்ம எவ்ரிடே யூஸபிலிட்டிக்கும் வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்ட்ஸ் நான் பண்ணவே மாட்டேன். ரொம்பவே நல்ல சஸ்பென்ஷன். ஏன்னா ரொம்ப ஹார்ஷான ட்ரையல்ஸில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. நல்ல சப்பலான ஒரு சஸ்பென்ஷன் நான் சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு ஆட்ரிபியூட் என்ன சொல்லுவேன்னா, இந்த வண்டியோட டியூவல் பர்பஸ் டயர்ஸ். எஸ், நாங்கள் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயினாக வந்து மவுண்டன் ரேஞ்சஸில் அதிகமாக ஓட்டணும். ஸோ இந்த டியூவல் பர்பஸ் டயர்ஸ் வந்து ரொம்பவே கிரிப் லெவல்ஸ் வந்து ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. நீங்கள் ரைட் பண்ணும்போது ட்ரையல் ஆகட்டும், நீங்கள் வந்து எவ்ரிடே டாமாக்கில் ஓட்டினீங்கனாலும் நல்லாயிருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஃப்ரண்ட் ரியலோ டிஸ்பிளேக்ஸ் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ஏபி சிஸ்டம் வந்து இருக்குது. ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா ரியர் ஏபிஎஸ்ஸை சில மோட்ஸில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், விச் இஸ் நைஸ். அதுக்கு மொத்தமாக 4 ரைட் மோட்ஸ் இருக்குது. 4 ரைட் மோட்ஸும் வந்து ஸ்டாண்டர்டு அர்பன், ரெயின், டோர், ரேலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அர்பன் வந்து லைக் மோர் ஆஃப் ஒரு ஈகோ செட்டிங் மாதிரி நினச்சிக்கோங்களேன். நீங்கள் ஆஃபீஸ்க்கு மீட்டிங் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் அர்பன் மோட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் இன்டர்வென்ஷன் கொஞ்சம் வந்து மாறும். ஸோ பெஸ்ட்டான ஒரு மோடு எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் டோர் பண்ணுறீங்க, நீங்கள் லாங் டோரிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, லாங் ரைட்ஸ் போகிறீங்கும் போது நீங்கள் டோர் மோட் வந்து போட்டு ஓட்டலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டோர் மோடில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நல்லாவே ஃபீல் ஆகும். ரேலியில் வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு லூஸ் சர்ஃபேஸ் அந்த மாதிரி நீங்கள் ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல கிரிப் லெவல்ஸ் வேணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸில் வந்து நீங்கள் ரேலி வந்து போட்டு ஓட்டலாம். ஸோ பெட்டர் வந்து என்னை பொறுத்தளவுக்கு டோர் நீங்கள் மோஸ்ட் கண்டிஷன்ஸில் நீங்கள் அதை போட்டு ஓட்டலாம். மைலேஜும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுக்கும். ஸோ நிறைய ரைடர் ரைட்ஸ் வந்து இந்த வண்டியில் ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக நம்ம பார்த்தோம்னா ரைட் பை வயர் த்ராட்டில் சிஸ்டம் வந்து ஸ்டாண்டர்டு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஸ்டாண்டர்டு, க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஸ்டாண்டர்டு, ஈவன் விடி கண்ட்ரோல் கூட கொடுத்துருக்காங்க ஃபார் an ADV. ஸோ இந்த வண்டியில் பார்த்தோம்னா ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ரெஸ்ட்ரிக்டிவ் சில வேரியன்ஸில் மட்டும்தான் வந்து அது கொடுத்துருக்காங்க. ஸோ
இந்த வண்டியில் ஒரு 5 inch TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. கூகுள் மேப்ஸ் மிரரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலரான டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் விட அது பார்க்க நல்லாயிருக்கு. அதோட கண்ட்ரோல்ஸ் ஸ்விட்ச் கியூப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ், வண்டியோட ஓவரால் பாடியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஃபைபர் பிளாஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இன்னும் ஹார்ட் அண்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல. ஸோ விச் இஸ் நைஸ். என்ஜின் ஃபைனலி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வண்டியோட 299cc என்ஜின் எதுக்கு ஒரு புது 299cc இன்ஜின்? நான் ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட வந்து BMW கூட டெவலப் பண்ணப்பட்ட ஒரு 310cc 330cc என்ஜின் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஆல்ரெடி ரானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு என்ஜின் இருக்குது. ஸோ ஏன் இந்த புது என்ஜின் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புது செட் ஆஃப் மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து இந்த புது என்ஜின் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மெயினாக இந்த என்ஜின் நம்ம பார்த்தோம்னா அவங்க கிளைம் பண்ணதே வந்து லோ அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ADVக்கு தேவையான விஷயம் வந்து லோ அண்ட் டார்க்கு. அது வந்து இந்த வண்டியில் இருக்குது. நீங்கள் வந்து அடிக்கடி வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வண்டி வந்து ஃபோர்ஸ் பண்ணாது. இந்த என்ஜின் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணாது. விச் இஸ் அ வெரி குட் கேரக்டர். மெயினாக வந்து நம்ம எவ்ரிடே யூஸபிலிட்டிக்கும் வந்து அது உங்களுக்கு முக்கியமான விஷயம். த்ரூ அவுட் டார்க்கோ வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் த ரிவ் பேண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக த்ராட்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு டார்க் கிடைக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்ஜினையும் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாது. நீங்களும் வந்து அதிகமாக வேலை செய்ய தேவையில்லை. அதாவது மெயினாக வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ண தேவையில்லை. எஸ், இந்த வண்டியில் ஈவன் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளட்ச் வந்து ஸ்டாண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ ஃபார் மணி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த என்ஜின் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவே ரிவ் ஹாப்பியான என்ஜின். ஈவன் அபவ் 9000 RPM 10,000 RPM அந்த மாதிரி நீங்கள் ஹிட் பண்ணிருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த என்ஜினால் எவ்வளோ தான் முடியும் அப்படின்ட்டு 90 to 95% இடங்களில் வந்து ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணிடும். ஸோ அது ஒரு காம்ப்ளிமெண்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு வந்து இந்த என்ஜினோட லீனியாரிட்டி வந்து ரொம்ப பிடிச்சது. நீங்கள் த்ராட்டில் கொடுக்கும்போது அதோட ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து, அதோட கிறிஸ்பினஸ், அதோட பெப்பினஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக லோ அண்ட் மிட் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வைப்ரேஷன் லெவல்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் 310cc என்ஜின் வந்து நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. லைக் அதை வந்து ஆக்டிவாக வந்து அப்டேட் பண்ணாங்க வருஷம் வர. பட் இந்த என்ஜின் ரைட்டாகவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வைப்ரேஷன் லெவல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்டெயின் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஃபுல்லி கியர்டப்பாக தான் ஓட்டணும். ஸோ அதனால் வந்து நமக்கு வைப்ரேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் நம்ம க்ளவ் போடும்போது அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியும். அது எல்லாமே வந்து ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் லெவல்ஸ் வந்து லைக் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை, நல்லாவே கண்டெயின் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் நைஸ். அந்த ஒரு ஃபேக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஈஸியாக வந்து 130 140 அந்த மாதிரி எல்லாம் ஈஸியாக ஹிட் பண்ண முடிஞ்சது. பட் ஸ்டில் லைக் ஃபுல்லாக ஓப்பன் ரோட்ஸில் வந்து ஓட்ட முடியல. ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆஃப் ஹைவேஸ், லாங் ஸ்ட்ரெச் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக இதோட மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி டெஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதை வந்து நம்ம வண்டி வந்து லோக்கலில் வரும்போது நம்ம பார்ப்போம். இந்த வண்டியோட டெலிவரிஸ் வந்து அடுத்த மாதத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. November 15th ஐ திங்க். இதோட புக்கிங்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நல்ல க்ரூசிங் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 80 to 110 ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு கீழேயும் நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டுவீங்க. பட் ஸ்டில் 80 to 110 ஈவன் ஐ would say 120 வரைக்குமே வந்து உங்களுக்கு க்ரூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து என்ஜினில் கேப்பபிலிட்டி, என்ஜின் வந்து உங்களுக்கு அந்த ஓவரால் ட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து நல்ல டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் மிட் வேரியண்ட்லேருந்து தான் வந்து வேரியபிள் இன்டென்சிட்டி ஹெட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட இலுமினேஷன் வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா அதாவது ஸ்பீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஹெட்லாம்போட இலுமினேஷன் வந்து மாறுங்க. ஸோ கிளவரான ஒரு விஷயம். அப்புறம் மவுண்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ கிவி கூட இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த பர்டிகுலர் வண்டிக்காக டாப் பாக்ஸ் பேனியர்ஸ் அந்த மாதிரி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அது மவுண்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்ட்டில் கிடையாது. ஸோ அதுக்கு மேலே மிட் வேரியண்ட் அது ஆர் ஈவன் டாப் ஸ்பெக் வேரியண்ட் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் தான் வந்து மவுண்டிங் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஓவராலாக நம்ம பார்த்தோன்னா இந்த வண்டி ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. பிகாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைடர் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து வண்டியோட கேப்பபிலிட்டியை வந்து சப்போர்ட் பண்ணுது. பிகாஸ் இட் இஸ் ரியலி குட் மோட்டர் சைக்கிள். அதுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 200 mm கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் நைஸ். சஸ்பென்ஷன் ட்ராவல் பார்த்திங்கன்னா 180 mm வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ரியலாக. விச் இஸ் நைஸ். பிகாஸ் சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப சப்பலான சஸ்பென்ஷன். நீங்கள் எந்த டெரெயினில் வந்து ஓட்டினீங்கனாலும். இது மட்டும் இல்லாமல் 1430 mm வீல் பேஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் பிளியனும் வந்து கம்ஃபர்டபுளாக லாங் ரைட்ஸ் வந்து உட்காந்து போகலாம். ஸோ விச் இஸ் இன்னொரு பாசிட்டிவான விஷயம். ஸோ நம்ம ரைவல்ஸ்க்கு கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதோட டைரெக்டான ரைவல் வந்து KTM 250 அட்வென்ச்சர். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,40,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம். ஸோ இந்த வண்டியோட நீங்கள் பெஸ்ட்டான வேரியண்ட் எதுன்னு வந்து கேட்டிங்கன்னா நான் வந்து டாப் எண்ட் 2,29,000 இருக்க BTOவை எடுக்கலாம்னு நான் சொல்லுவேன். ஸ்டில் சீப்பர் தென் 250 அட்வென்ச்சர். அதை விட ஃபீச்சர்ஸும் அதிகமாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குதுன்னு நான் சொல்லுவேன். அது ஏன்னா டாப் எண்டில் பார்த்தோன்னா பிராஸ்கோட செயின் ரிங்கு, ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க.
இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆடட் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நல்ல வேல்யூ ஃபார் மணி ஒரு ப்ராப்போசிஷன். ஈவன் விஸ்டாம் 250 கம்பேர் பண்ணும்போது, ஈவன் SD அட்வென்ச்சர் கம்பேர் பண்ணும்போது மெயினாக இந்த 3 வண்டியோட பேஸ் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் ஸ்டில் இது பேஸ் வேரியண்ட்லேயே வந்து இத்தனை ரைடர் ரைட்ஸ் வந்து கொடுக்குறது வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய வந்து விஷயம். ஸோ இப்போதைக்கும் இந்த செக்மெண்ட்டில் ஒரு 300cc ஆஃபரிங் நம்ம பார்க்கும்போது, ADV ஆஃபரிங் நம்ம பார்க்கும்போது, ஈவன் 200 to 300cc செக்மெண்ட்லேயே நம்ம பார்க்கும்போது ஓவர் எக்ஸ்பல்ஸ் வந்து இந்த வண்டியை நீங்கள் பிக் பண்ணலாம். ஓவர் எக்ஸ்பல்ஸ் 210 கண்டிப்பாக திஸ் இஸ் அ ஃபார் பெட்டர் ஆப்ஷன். இது ஒரு செக்மெண்ட் டிஸ்ட்ரிப்டர்னே சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கு. அதாவது எப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல டிவிஎஸ் மோட்டர் சைக்கிள், ஒரு நோ நான்சென்ஸ் டிவிஎஸ் மோட்டர் சைக்கிள் ஓட்டுனா ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது. ப்ளஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி திங் தே காட் இட் ரைட். ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் தே காட் இட் ரைட். இந்த மோட்டர் சைக்கிளில் மெயினாக வந்து பெரிய ப்ளஸ் வந்து இந்த என்ஜின் வந்து இவங்க ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்லையோ இல்லை வேறு இன்னும் ஒரு ப்ராப்ளி ஒரு நியர் ட்ரோ மோட்டர் சைக்கிளையோ வந்து கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக கொடுப்பாங்க, நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் இன்னும் இதோட கேப்பபிலிட்டியை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12.5 liters. ஸோ அது ரொம்ப கம்மியாக சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் செக்மெண்ட்டில் வந்து இன்னும் பெட்டராக இருக்குது. ஏன்னா 250 அட்வென்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா 15.5 liters. ஈவன் SD அட்வென்ச்சரே வந்து பார்த்திங்கன்னா 14 liters. ஸோ இன்னும் கொஞ்சம் டேங்க் ரேஞ்ச் அதிகமாக கொடுத்துருக்கலாம். ப்ராப்ளி ஒரு 14 அந்த மாதிரி ஆச்சும். ஸோ அந்த ஓவரால் பேக்கேஜிங் வந்து செட் ஆகலன்ட்டு வந்து அந்த மாதிரி கொடுக்கல போல். பட் அது ஒரு நெகட்டிவாக நான் சொல்லுவேன். பட் அது இல்லாமல் நம்ம மைலேஜும் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 to 32 எதிர்பார்க்கலாங்க. அது நம்ம எவ்ரிடே ரைடிங் கண்டிஷனில் அதுக்கு மேலே வந்து இந்த இன்ஜினில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஃபர்தராக இதை வந்து நம்ம அசஸ் பண்ணுவோம். என்னை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கும் செக்மெண்ட் பெஸ்ட் இந்த வண்டி தான். அதில் எந்த டவுட்டுமே இல்லை, கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மெயினாக வந்து என்ஜின் ரிலையபிலிட்டி அதெல்லாம், ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் மோட்டர் சைக்கிள், RTX தான் ஃபர்ஸ்ட் மோட்டர் சைக்கிள் இந்த இன்ஜின் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஓவரால் ஃபர்ஸ்ட் ரைட் இம்ப்ரெஷன் வந்து கண்டிப்பாக ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப சந்தோஷமாக ஒரு டிவிஎஸ் மோட்டர் சைக்கிள் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணோங்க. அது வந்து கண்டிப்பாக இதுதான்.